ஹலோ டெவலப்பர்ஸ், நான் இந்த என்டையர் ஸ்க்ரீனை ஜஸ்ட் 4 லேஅவுட் விஜெட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? இந்த டாப் செக்ஷன் வந்து ரோ அண்ட் காலம் காம்பினேஷன் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்கேன். இந்த கேட்டகரி ஸ்க்ரால் வந்து லிஸ்ட் வியூ டாட் பில்டர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் ஹரிசாண்டல் ஸ்க்ராலிங்கில். இந்த கிரிட் செக்ஷன் வந்து கிரிட் வியூ டாட் பில்டர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இந்த ஹோல் செக்ஷன் வந்து காலமில் வெர்டிக்கல் ஸ்டாக்கிங் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த யூஏயை லைவாக பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஃபைனல் யூஏ வந்து ஸ்க்ரீனோட ரைட் சைடில் வச்சுருக்கேன். அந்த எமுலேட்டர் வந்து இன்பிட்வீனில் வச்சுருக்கேன். நம்ம லைவாக கோட் பண்ண டிசைனை வச்சு நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ கிரேயில் 100 கொடுத்துக்கலாம். அண்ட் தென் பாடியில் காலம் வச்சுக்கலாம். ஏன்னா இது ஃபுல்லாகவே என்டையராக காலமில் தான் இருக்குது. கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டும் ஸ்டார்ட்டில். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாப் செக்ஷன் பில்ட் பண்ணுவோம். டாப் செக்ஷன் வந்து ரோக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நம்ம ரோ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் பேடிங் கொடுத்துக்கிறேன். வந்து 16 கொடுத்துக்கலாம். சர்க்குலர் அவதாரில் ரேடியஸ் வந்து நம்ம 32 கொடுத்துக்கலாம். ஓகே, நம்ம வந்து இப்போ சேஃப் ஏரியா கொடுக்கணும். சேஃப் ஏரியா கொடுக்காதனால தான் அது மேலே போயிடுச்சு. எப்போவுமே டிசைன் ஸ்டார்ட் பண்ணும்போது சேஃப் ஏரியா யூஸ் பண்ணி பழகிங்க. சர்க்குலர் அவதாரில் இங்கே வந்து பேக்ரவுண்ட் இமேஜில் நான் அசட் இமேஜ் வச்சுருக்கேன். அசட் இமேஜ் கொடுத்துக்கிறேன். அசட் இமேஜில் நான் நம்ம சேனலோட லோகோ கொடுத்துருக்கேன். இந்த ரோவுக்கும் இந்த காலமுக்கும் இன்பிட்வீனில் ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸ்க்காக நான் வந்து சைஸர் பாக்ஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த காலமில் 2 டெக்ஸ்ட் விஜெட் இருக்குது. ஸோ நான் அதுக்கு வந்து காலம் கொடுத்துட்டு நேம் வந்து NK. அண்ட் தென் இது வந்து ஃப்ளட்டர் டெவலப்பர். ஓகே, இங்கே நம்ம வந்து கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் கொடுக்கணும். இப்போ நமக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து போல்டில் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டைல் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டு. அண்ட் தென் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து 22 கொடுத்துக்கிறேன். ஓகே, இதுக்கு ஒரு ஸ்டைல் கொடுத்துக்கலாம். நம்ம கலர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கலர்ஸ் டாட் கிரேல 600 கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம டாப் செக்ஷனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த கேட்டகரி செக்ஷனை பில்ட் பண்ணலாம் ஹரிசாண்டல் ஸ்க்ராலிங்கில். ஸோ கேட்டகரி செக்ஷன். ஸோ இந்த கேட்டகரி செக்ஷனுக்கு நான் சைஸர் பாக்ஸில் ஒரு ஃபிக்ஸ்டு ஹைட் கொடுத்துக்கிறேன். ஹைட் வந்து நான் 50 கொடுத்துக்கிறேன். ஸோ இதோட சைடில் வந்து லிஸ்ட் வியூ டாட் நான் பில்டர் கொடுக்கல, செப்பரேட்டர் கொடுத்துக்கிறேன் அதுக்கு மேலே. ஸோ லிஸ்ட் வியூ பில்டரில் செப்பரேட்டர் கொடுத்து யூஸ் பண்ணி பழகிங்க. உங்களுக்கு டிசைனை வந்து இன்னும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இது யூஸ் பண்ணால். ஸ்க்ரால் டைரக்ஷன் வந்து ஆக்சிஸ் டாட் ஹரிசாண்டல். அண்ட் தென் இந்த ஐட்டம் பில்டரில் பில்ட் கான்டெக்ஸ்ட்டு அண்ட் தென் இண்டெக்ஸ். ரிட்டர்னில் இப்போதைக்கு ஜஸ்ட் கண்டெய்னர் கொடுத்துட்டு எம்டியாக விட்டுருவோம். இந்த செப்பரேட்டர் பில்டரில் நம்ம இந்த இன்பிட்வீன் இருக்க வித்தை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிடலாம் சைஸர் பாக்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ இதுக்கு கண்டெக்ஸ்ட் வந்து தேவையில்லை. ஸோ நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். ரிட்டர்னில் சைஸர் பாக்ஸ் வித்து வந்து நான் 14 கொடுத்துக்கிறேன். ஸோ பில்டரை பொறுத்த வரைக்கும் கண்டெக்ஸ்ட் அண்ட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணலைன்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பழகுங்க. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். நெக்ஸ்ட் வந்து ஐட்டம் கவுண்ட். இதுக்கு வந்து நான் ப்ரீடிஃபைண்டாக ஒரு கேட்டகரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த கேட்டகரிஸ் யூஸ் பண்ணிப்போம். கேட்டகரிஸ் டாட் லென்த் அண்ட் தென் லிஸ்ட் வியூ டாட் செப்பரேட்டரில் ஒரு ஓவரால் பேடிங் கொடுத்து நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு ஸ்பேசிங் வந்து இங்கே அசைன் பண்ணிடலாம். டாட் சிமெண்ட்ரிக்கில் ஹரிசாண்டலில் வந்து நான் 16 கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த லிஸ்ட் வியூக்குள்ளே இருக்க ஒரு விஜெட்டை நம்ம கண்டெய்னர் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் இன்னர் ஸ்பேசிங் வந்து கொடுக்க போகிறேன். அதாவது ஹரிசாண்டல் ஸ்பேசிங் அண்ட் வெர்டிக்கல் ஸ்பேசிங் கொடுக்க போகிறேன். நம்ம பேடிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஹரிசாண்டலில் வந்து 28 அண்ட் தென் வெர்டிக்கலில் வந்து 14. நெக்ஸ்ட்டு இந்த கண்டெய்னருக்கு இந்த கர்வ் கொண்டு வரணும். அண்ட் தென் இதில் இருக்க ஒரு மைன்யூட் பார்டர் கொண்டு வரணும். ஸோ பாக்ஸ் டெக்கரேஷன் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். டெக்கரேஷனில் பாக்ஸ் டெக்கரேஷனில் border radius
பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலரில் நான் வந்து 40 கொடுத்துக்கிறேன். பார்டரில் பார்டர் டாட் ஆலில் கலரில் வந்து கலர்ஸ் டாட், ஸோ இந்த எல்லா பார்டருக்குமே நம்ம க்ரே கொடுத்துடலாம். க்ரேயில் வந்து நான் வந்து ஒரு ஒப்பாசிட்டி கொடுத்துக்கிறேன். ஸோ நான் வித் வேல்யூஸில் ஆல்ஃபாவில் வந்து 0.28 வச்சுக்கிறேன். அந்த தென் அதோட வித்தை வந்து நம்ம இப்போ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வித் வந்து 1.3 கொடுத்துக்கலாம். இதோட கலர்ஸ் வந்து இப்போதைக்கு நான் டிஃபால்ட்டாக ஒன்று கொடுத்துக்கிறேன். கலர்ஸ் டாட் டீப் பர்பிளில் 50 கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டிசைனை நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு கீழே வந்து ஒரு பாக்ஸ் ஷேடோ வருது. ஸோ அந்த பாக்ஸ் ஷேடோவை நம்ம கொடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து பிக்சல் பர்ஃபெக்டாக இருக்கும். நான் அதுக்கு வந்து பாக்ஸ் ஷேடோ கலர் வந்து பிளாக்கில் வித் வேல்யூஸில் ஆல்ஃபா வந்து 0.4 கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு பிளர் ரேடியஸ் வந்து 10 கொடுத்துக்கலாம். இந்த ஆஃப்செட் வந்து 0 and 3 கொடுத்துக்குவோம். ஓகே, ஷேடோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம என்ன வந்து கம்மி பண்ணிக்கலாம், 0.4 வச்சுக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இங்கே லைட்டாக ஒரு ஷேடோ வந்துருக்கு. இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த விஜிட்குள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ கண்டெய்னரில் சைல்டில் வந்து டெக்ஸ்ட் விஜிட், அந்த டெக்ஸ்ட் வந்து கேட்டகரி லிஸ்ட்டோட இண்டெக்ஸ் பை இண்டெக்ஸாக நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கு போல்ட்னஸ் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி தான் ஸ்டைலில் டெக்ஸ்ட் ஸ்டைலில் ஃபாண்ட் சைஸ் வந்து 15 கொடுத்துக்கலாம். அண்ட் தென் ஃபாண்ட் வெயிட் வந்து 600 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கலர் வந்து பிளாக்கில் 87 கொடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. லெட்டர் ஸ்பேசிங் இங்கே இருக்குது. ஸோ நம்ம அதையும் கொடுத்துக்கலாம். ஸோ லெட்டர் ஸ்பேசிங் வந்து 0.6 கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு விஜெட்ஸுக்கும் யூனிக்கான கலர்ஸ் வந்து நம்ம செட் பண்ணலாம். ஸோ நான் அதுக்கு ஃபங்க்ஷன் வந்து ப்ரீடிஃபைன்டாக எழுதியிருக்கேன் வித் கலர் கோட்ஸோட. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு இண்டெக்ஸையும் எடுத்து அந்த இண்டெக்ஸுக்கு ஏற்ற மாதிரி மேப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கலர்ஸ் எல்லாமே ஒரு பேஸ்டல் கலர்ஸ். ஸோ ரொம்ப தின் அண்ட் லைட்டாக இருக்கும். யூஐக்கும் பார்க்க மினிமலாக இருக்கும். இப்போ நான் அதை வந்து கண்டெய்னரில் கனெக்ட் பண்ணிடுறேன். ஃபங்க்ஷன் கொடுத்து அதோட இண்டெக்ஸை நம்ம பாஸ் பண்ணிடலாம். இப்போ ரன் பண்ணோன்னா ஓகே. ஸோ இந்த கலர்ஸும் கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மைனர் திங்கை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். இந்த லிஸ்ட் வியூ டாட் செப்பரேட்டரோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம சைஸிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைஸ்டு பாக்ஸோட ஹைட்டை வந்து நான் 58 கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதோட சைஸ் இது கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம கேட்டகரி செக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த கிரிட் செக்ஷன் இப்போ பார்க்கலாம். ஸோ நான் அதுக்கு வந்து கிரிட் செக்ஷன் வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம வெர்டிக்கல் ஸ்க்ராலிங்கில் கிரிட் வியூ டாட் பில்டர் யூஸ் பண்ண போகிறோம். கிரிட் வியூ டாட் பில்டர். ஸோ நீங்கள் எப்போ கிரிட் வியூ டாட் பில்டரை இல்லைனா லிஸ்ட் வியூ டாட் பில்டரை வெர்டிக்கல் செக்ஷனில் யூஸ் பண்ணாலும் நீங்கள் எக்ஸ்பேண்டர் யூஸ் பண்ணிக்கிங்க. எக்ஸ்பேண்டர். இப்போ வந்து இந்த கிரிட் டெலிகேட்டுக்கு வந்து நம்ம சில்வர் கிரிட் டெலிகேட் வித் ஃபிக்ஸ்டு கிராஸ் ஆக்சிஸ் கவுண்ட்னு ஒரு சில்வர் டெலிகேட்டை கொடுக்க போகிறோம். ஸோ இதுதான் அது. கிராஸ் ஆக்சிஸ் கவுண்ட் வந்து நான் 2 கொடுத்துருக்கேன். மெயின் ஆக்சிஸ் ஸ்பேசிங் வந்து 16 கொடுத்துருக்கேன். அண்ட் தென் கிராஸ் ஆக்சிஸ் ஸ்பேசிங் 16 கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஐட்டம் பில்டர் வந்து கான்டெக்ஸ்ட்டு அண்ட் தென் இண்டெக்ஸு, இதில் வந்து ரிட்டர்னில் ஜஸ்ட் சைஸ் பாக்ஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஐட்டம் கவுண்ட் வந்து கொடுக்கணும். ஸோ நம்ம ப்ரீவியஸாக கேட்டகரி எடுத்துகிட்டு வந்த மாதிரியே இங்கே கிரிட் இமேஜோட லிஸ்ட்டையும் எடுத்துகிட்டு வந்து அதோட லென்த்து கொடுத்துக்கலாம். டாட் லென்த். இப்போ வந்து நமக்கு இந்த இமேஜ் விஜிட் வந்து பார்டர் ரேடியஸோடு நமக்கு வரணும். கிளிப் ரெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கஸ்டம் பார்டராக நமக்கு கொடுத்துருவோம். நீங்கள் எந்த விஜிட்டில் வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்டர் ரேடியஸ் இருக்கும். சர்க்குலரில் 16 கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் சைல்டில் வந்து நம்ம இமேஜ் விஜிட்டை கொடுத்துக்கிறேன். இது நான் இமேஜ் டாட் நெட்வொர்க் கொடுத்துக்கிறேன். நம்ம வந்து நெட்வொர்க் இமேஜ் இங்கே ரெண்டர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அந்த யூஆர்எலுக்கு நான் அந்த கிரிட் இமேஜோட லிஸ்ட்டு கொடுத்து அதோட இண்டெக்ஸ் வழியாக நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க போகிறோம், ப்ரீவியஸாக நம்ம கேட்டகரி பண்ண மாதிரி. ஸோ இப்போ நான் ரீலோட் பண்ணுறேன். ஸோ நமக்கு இமேஜஸ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக இன்னும் ஒரு லோட் ஆகிட்டுருக்கு. நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா நம்ம விஷுவலி இது கனெக்ட் ஆகிறதுக்காக லோடிங்கும் செட் பண்ணிடலாம் இங்கே.
ஸோ லோடிங் பில்டரில் வந்து கான்டெக்ஸ்ட் வரும், சைல்டு வரும், அண்ட் தென் வந்து ப்ரோக்ரஸ் வரும். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ப்ரோக்ரஸ் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அந்த சைல்டில் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இல்லைனா சர்க்குலர் ப்ரோக்ரஸ் இண்டிகேட்டரில் வேல்யூவில் வந்து நான் என்ன கொடுத்துக்கிறேன்னா நம்ம ப்ரோக்ரஸ் டாட் எக்ஸ்பெக்டட் டோட்டல் பைட்ஸ் வந்து ஃபஸ்ட் நல்லா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து சேஃபர் சைடு. ஸோ நல்லா இல்லாமல் இருந்துச்சுன்னா ப்ரோக்ரஸ் டாட் குமுலேட்டிவ் பைட்ஸ் லோடர் போட்டு ஸோ அதை டிவைடட் பை ப்ரோக்ரஸ் டாட் எக்ஸ்பெக்டிவ் டோட்டல் பைட்ஸு. சப்போஸ் அது நல்லா இருந்துச்சுன்னா நம்ம நல்லா ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இங்கே என்ன எரர் வருதுன்னா இதுவும் நல்லா இருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லுது. ஸோ நான் நல்லா இருந்துச்சுன்னா 1 கொடுத்துக்கிறேன். நமக்கு இப்போ லோடர் வந்துருச்சு, ரீலோட் பண்ணி பார்ப்போம். ஓகே, பர்ஃபெக்டாக லோட் ஆகுது. இப்போது இந்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா இப்போது ஒன்று ஈவனாக இல்லாமல் அன்ஈவனாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபிட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸ் ஃபிட் டாட் கவர் கொடுத்துக்கலாம். சேவ் பண்ணோன்னா ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இன்னும் வந்து நமக்கு லெஃப்ட் சைடு பேடிங் வேணும், மேலேயும் பேடிங் வேணும். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கிரிட் வியூலேயே டிஃபால்ட்டாக ஆப்ஷன் இருக்குது. நம்ம எப்படி லிஸ்ட் வியூ டாட் செப்பரேட்டரில் இருந்த மாதிரியே இதுலேயும் வந்து சிமெண்ட்ரி எட்ஜ் இன்சர்ட்ஸ் டாட் சிமெண்ட்ரி கொடுத்துட்டு ஹரிசாண்டலில் 16 கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஸ்பேசிங் இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ நமக்கு மேலேயும் ஸ்பேசிங் வேணும். நான் அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா இங்கே ஒரு சைஸர் பாக்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இதில் ஒன் மோர் திங் இருக்குது. நம்ம இதில் எரர் பில்டரும் கொடுத்துருவோம். ஏன்னா சப்போஸ் வந்து சர்வர் சைடில் 404 வந்துச்சுன்னா இது அப்படியே பிளாங்காக நின்றும். இந்த லோடிங் பில்டருக்கு கீழேயே இன்னொரு எரர் பில்டர் போட்டுக்கிறேன். சென்டரில் ஒரு ஐகான் கொடுத்துக்கலாம். ஐகான்ஸ் டாட் ப்ரோக்கன் இமேஜ் கொடுத்துக்கலாம். அந்த அந்த ப்ரோக்கன் இமேஜோட சைஸும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம், 48. ஸோ இப்போ ரீலோட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக லோட் ஆகுது. நம்ம எதுக்கு இந்த எரர் பில்டரையும் செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த யூஆர்எல்ல ஒரு 2 இது மட்டும் நம்ம எடுத்து விட்டுடலாம். நம்மளே இப்போ எரர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எரர் பில்டர் கரெக்டாக ஒர்க் ஆகுது. சிம்பிளாக ஒரு குயிக் சம்மரி மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பில்ட் பண்ண டாப் செக்ஷன் ரோ அண்ட் காலம் காம்போ. அண்ட் தென் வந்து இது வந்து கேட்டகரி ஸ்க்ரால், லிஸ்ட் வியூ பில்டரில் ஹரிசாண்டல் ஸ்க்ரால், அண்ட் தென் வந்து இது கிரிட் வியூ பில்டரில் வெர்டிக்கல் ஸ்க்ரால். ஸோ இது எல்லாமே சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு காலமில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து லேஅவுட் விஜிட்ஸ். ஸோ கைஸ், இது மாதிரி சிம்பிளாக இருந்தாலும் பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி விஜிட்ஸை யூஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா நீங்கள் எந்த யூஐயாக இருந்தாலும் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஸோ see you on the next video.